வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராமர் பார்ட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நிறைய பேர் ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் வெரி ஈஸி. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது இதில். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். She is reading a book. ஸோ இங்கே she subject, is reading verb, a book object. ஸோ she is reading a book. இது present continuous ஃபார்மில் இருக்குது. ஸோ we know the formula. Subject plus am, is, are plus verb plus ing. இங்கே subject சிங்குலராக இருக்கிறதுனால நான் she is நம்ம is எடுத்திருக்கோம். is plus main verb plus ing. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிற ஆக்டிவ் டு பேசிவ் சேஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில ஜஸ்ட் யூ ஆட் த வேர்டு பீயிங், BEING, பீயிங் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மெயின் வேர்பை வேர்பு 3 ஃபார்மில் சேஞ்ச் பண்ணால் போதும். இதுதான் ட்ரிக்ஸே. எந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில ஜஸ்ட் ஆட் த வேர்டு பீயிங் ஆட் பண்ணிவிட்டு மெயின் வேர்பை வேர்பு 3 ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஆக்சிலரி வேர்பு மெயின் வேர்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்போவுமே மெயின் வேர்பு நம்ம பண்ணுற ஆக்ஷனை குறிக்கும். ஸோ ஆக்சிலரி வேர்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில இருக்கிற வேர்டு தான் ஆக்சிலரி வேர்பு. இங்கே சப்ஜெக்ட் ஷீ, மெயின் வேர்பு ரீடிங், அது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஈஸ் தான் ஆக்சிலரி வேர்பு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் இதோட ரூல். ஆஃப்டர் த வேர்பு பை கூட ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் எப்படி வரணும்னு பார்க்கலாம் வாங்க. A book is being read by her. சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளூரலில் வரும்போது அது சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும்போது அதோட ப்ளூரல் வேர்பு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் ரீடிங் த புக்ஸ். ஸோ புக்ஸ் ப்ளூரலில் இருக்குது. அப்போது இங்கே பாசிவில் புக்ஸ் எழுதும்போது த புக்ஸ் ஆர் பீயிங் ரீட் பை ஹர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணணும். பட்டு யூ ஜஸ்ட் ஆட் த வேர்டு பீயிங். அது சேம். அது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி யூ ஜஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு வரும்போது யூ ஜஸ்ட் ஆட் த வேர்டு பீயிங். Now exercise time. Arun is eating mango. So those who know the answer, text me. If you like the video, please share with others. Thank you.